சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பயிற்சி துளாராசிக்கு பலன்களை பார்ப்போம். துளாராசிக்கு பாருங்கள், பொதுவாக குரு நல்லது செய்யாதுங்க. ஏன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அசுர குரு தேவகுரு போராட்டம். குரு பாருங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். வந்தார்னா நம்மளை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டார். ஏன்னா எதிரி போய் நம்மக்கிட்ட மாற்றா இருப்பாருங்க. ஆகையால் நமக்கு சிரமங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 6இல் ராகு 12இல் கேது கடந்த 1.5 வருஷமாக இருந்து வந்து 6இல் ராகு என்பது உயர்வு தான். இருப்பினும் 8ஆம் இடம் 4ஆம் இடம் பாதித்து விட்டது. ராகுவால் கேது 12இலிருந்து 2ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்த்து குடும்ப பிரிவினை, தொழிலில் இடைஞ்சல்கள் இந்த வகையிலும் பாடாய்படுத்திவிட்டது. 6இல் ராகு தாய், வீடு, வாகனம், குடும்ப பிரிவினை இந்த சங்கடம் அனுபவித்தோம். இனி 5இல் ராகுவும் ஆட்சி பெற்ற சனியும் சேர்ந்து 7ஆம் இடம் 3ஆம் இடம் பாதிக்கும். அதாவது மனைவி, மக்கள், சமுதாயம், முயற்சிகள் அனைத்தும் சங்கடம் கொடுத்தாலும் எல்லாமே 6/3/2026 வரைக்கும் தான். 6/3/2026 சனி பயிற்சி நடந்து பல வெற்றிகளும் தன் அபிலாசைகளை தீர்த்து வைக்கும். எனவே 6/3/26 வரைக்கும் முதல் பொற்காலம் சுமார் 2.5 ஆண்டு காலம் யோக பலன்கள் தான் நடக்கும். ஆகையால் இருப்பினும் 26/4/2025 முதல் 11/5/2025 வரையிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தற்காலம் 8இல் குரு இருப்பது சரியில்லை. சுமார் 15 நாளைக்கு மிகவும் கவலைக்குரியது தான். பொதுவாக 6/3/2027 வரைக்கும் அடக்கி வாசிக்கணும். நன்மை தெய்வ சிந்தனையோடு கோபப்படாமல் இருந்து வந்தால் எல்லாவற்றிலும் வெற்றி தான். பொதுவாக சனி 6க்கு போகும்போது பெரிய நன்மைகளை செய்யும். பாருங்கள், இப்போ 5இல் இருக்கிறார் சனி, போதாக்குறைக்கு ராகும் வர்றார். புத்திர வகையில் கஷ்டங்கள், புத்திர வகையில் பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், உடல் நலம் பாதிக்கும், இந்த மாதிரி தொல்லைகளை கொடுப்பார். ஆகையினால் பொறுமையாக இருங்க. குரு பயிற்சியானால் அந்த ராகு சனியை பார்க்குறாரு. ஆகையால் அந்த கஷ்டமும் நீங்கிவிடும். ஆகையால் உங்களுக்கு 11/5 வரைக்கும் தான் சிரமம் இந்த வருஷத்தில். பிறகு 6/3/2026 பிறகு பொற்காலம் 2.5 வருஷத்துக்கு நடக்கப் போகுது. ஆகையினால் துலா ராசிக்காரர்கள் சூதகமாக நடந்து கொண்டு தெய்வ சிந்தனையோடு, யாரையும் காயப்படுத்தாமல் தெய்வ சிந்தனையோடு நடந்து வந்தால் இந்த ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நமக்கு நன்மைகளை தான் செய்ய போகும். வணக்கம்.